ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா சினிமாக்காரங்க இப்படி இருந்தால் சினிமா பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்க? உலகத்துக்கே ஒரு அரசியலில் பஞ்சாயத்து பண்ணுறாரு, எல்லாத்துக்குமே நிற்கிறாரு. ஏன் தான் பொண்ணுக்கு அவர் பண்ணலை? இன்னொருத்தனை கட்டிக்க போறீங்களா? அசிங்கமா இல்லை, அநாகரிகமா இல்லை? புருஷன் சொல்றதை கேட்டு நடந்துக்கணும், பொன்னாடி சொல்றதையும் கேட்டு நடந்துக்கிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. அது ஆக்டர்ஸ்ன்னு இல்லை, பொதுமக்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே அதான் பிரச்சனை. அதனால பணம் காசு நிறைய ஆயிப்போச்சு, அதனால இப்படி பண்றாங்க. சேர்த்து வாழனா வாங்கலாம். எந்த வீட்டில் தான் பிரச்சனை இல்லை, எந்த வீட்டில் தான் கஷ்டம் இல்லை. வணக்கம் சார், உங்க பேரு? சக்கரவர்த்தி. சார், இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னன்னா, ரீசெண்டா இப்போ இந்த பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப வருஷமா ஒண்ணா இருந்து திடீர்னு வந்து இந்த விவாகரத்து. அது என்ன ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ நல்ல ஒரு சீனியர் உலகமே பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு ஏஆர் ரகுமானுன்னா இசையில் ஒரு பெரிய மேதையாக இருக்காரு. அவர் குடும்பத்தில் ஒரு விவாகரத்துன்னு வரும்போது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. என்ன அவங்களுக்குள்ள பிளவுன்றது நமக்கு தெரியல. ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய உயரில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு அசிங்கம் ஏற்படுத்துறது நல்லா இல்லை. அதுவும் ஒரு முஸ்லீமு. அவங்க இந்த விவாகரத்துக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சங்கடமான விஷயம். ஏஆர் ரஹ்மான் சார்ல இருந்து ஜிவி பிரகாஷ், ஜிவி பிரகாஷ், சில தனுஷ் எல்லாம் தனுஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபலம் இன்னைக்கு கொடி கட்டி பறக்கிறாரு. ரஜினி பொண்ணு வந்து விவாகரத்துக்கு வர்றதுங்கிறது பார்க்கவே அசிங்கமாக இருக்குது, கேட்கறதுக்கு இத நல்லா பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா சினிமாக்காரங்க இப்படி இருந்தால் சினிமா பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்க? சினிமா தான் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டு. சினிமாவில் நடிக்கிறவங்க வாழ்க்கையே சிறப்பாக இல்லை. அப்புறம் எப்படி மற்றவங்களாம் எப்படி வாழ முடியும்? அதனால் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. நான் இந்த மாதிரி விவாகரத்துக்கு போகக்கூடாது. இருந்த வரைக்கும் சகிப்புத்தன்மை இருக்கும், வாழணுமே தவிர இதை விட்டுட்டு இன்னொன்று விட்டு இன்னொன்று கலாச்சாரமே இல்லை, அனாச்சாரம் தான் இது. இவ்வளோ உயர்வாக நல்ல பேரும் புகழோடு இருக்கிறவங்க வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வந்து விவாகரத்துன்னு போகிறது வந்து அது வந்து மற்ற பாமர மக்களெல்லாம் இதை பின்பற்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க சேர்ந்து வாழணும். வாழ்னாதான் சமுதாயம் சீர்திருத்தி வாழும். இல்லைன்னா இந்த விவாகரத்துன்னு இப்படியே போய்கிட்டு இருந்தால் இது வந்து போய் எல்லாம் கோர்ட்டில் போய் விவாகரத்துன்னு போய்கிட்டு இருந்தால் சேர்ந்து வாழ்றது கடைசி ஆரம்பமும் வாழ்ந்து முடிக்கணும். அதுதான் வாழ்க்கை. நாங்கள்லாம் பாருங்கள், இன்னும் 71, நாங்கள்லாம் இன்னும் வீட்டில் சந்தோஷமாக தான் வாழ்கிறோம். அப்படி இவ்வளோ பணம் வச்சுருக்கிறவங்களுக்கு எப்படி விரிசல் வருது? அது மாதிரி வரக்கூடாது. அது மாதிரி வாழ கற்றுக்கணும். முதல்ல சினிமாவில் இவங்க எடுத்துக்காட்டு. சினிமாவில் நடித்து மக்களுக்கு இவங்க தான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இவங்க வாழ்க்கையே சரியில்லைன்னா இது எப்படி ஏற்றுக்கவே முடியாது. அதெல்லாம் வந்து சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழ்ந்தால் தான் நல்லது. இதை சினிமாவில் பார்க்குற அத்தனை பேரும் தனுஷு நல்ல வாழ்க்கை வாழ்கிறான்னா அது வந்து ஏற்றுக்க முடியும், அதை பார்க்க முடியும். மற்ற இதுக்கு முன்னாடி இருந்த நடிகர்கள் வாழ்க்கையெல்லாம் இப்படி கிடையாது. இப்போ உள்ள நடிகர்கள் தான் இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ இன்னும் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன ஆவாங்க? தவறான முன் உதாரணம். கண்டிப்பாக அது நடக்கக்கூடாது. அது பார்க்கும்போதே இவங்க இந்த அரசியலில் பின்னாடி எது வந்தாலும் இவங்களுக்கு வந்து நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது சொல்கிறதோ இல்லை. அதெல்லாம் பார்க்கவே கேட்கவே சகிப்பாக இருக்குது. நல்லா இல்லை. ஏஆர் ரகுமானுக்கு வந்ததும் சரி, தனுஷுக்கு வந்ததும் சரி, சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழ்ந்தால் தான் வாழ்க்கை. யார் வாழ்க்கையில் தான் சாதாரண அன்றாட கூலிக்காரன் நல்லா இருக்கிறான், இவன் ஏன் நல்லா இல்லை? அன்றாட கூலி வாங்கின கூட மனைவியோட சந்தோஷமாக தான் இருக்கிறான். வறுமையில் வாழ்கிறவங்க கூட சந்தோஷமாக தான் இருக்கிறான். பிச்சைக்காரன் கூட பொண்டாட்டிக்கிட்டு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு போகிறான். அவங்கெல்லாம் வாழும்போது இவங்களுக்கு என்ன குறைச்சல்? பணம் வந்துட்டால் இப்படி எல்லாம் செய்ய சொல்லுதா? கலாச்சாரத்தோடு வாழினது தமிழ் பண்பாடு. உலகத்திலேயே, இந்த இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே நம்ம தலை சிறந்து வாழ்கிறோம். விவாகரத்துன்னு போகிறது இது ஒரு மாடல் பேஷன் ஆயிடுச்சு. தவறான விஷயம். இவங்களாம் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணால் பாமர மக்களெல்லாம் வீணாக போடுவாங்க. நாளைக்கு குழந்தைங்களாம் அனாதி ஆகிடும். குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாத போயிடும், குடும்ப உறவுகள் இல்லாமல் போயிடும், எல்லாமே சிதறி போயிடும். அவராது சொல்லியிருக்கணும், தான் பெற்ற பிள்ளைக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். எல்லா இடத்துலையும் பேட்டி பார்க்குறோம், எல்லாருக்கும் உலகத்துக்கே ஒரு அரசியலில் பஞ்சாயத்து பண்ணுறாரு, எல்லாத்துக்குமே நிற்கிறாரு. ஏன் தான் பொண்ணுக்கு அவர் பண்ணலை? அவனே ஆம்பளை தவறு பண்ணியிருந்தா கூட பொம்பளை வீட்டோடு இருக்க வேண்டியது, அனுசரித்து போக வேண்டியது தான். இதெல்லாம் சினிமா நடிகர்கள் தானே அப்படி தான் இருப்பாங்க. அதை அனுசரித்து போகணுமே தவிர அதை விட்டு விவாகரத்துன்னு கோர்ட்டில் நின்றுக்கிட்டு அடுத்தாப்புல இவங்க என்ன பண்ண போகிறான், அவன் என்ன பண்ண போகிறான்? ரஜினி பொண்ணு என்ன பண்ண போகுது, அடுத்தவன் என்ன பண்ண போகிறான்? இன்னொருத்தனை கட்டிக்க போகிறீங்களா? அசிங்கமாக இல்லை, அநாகரிகமாக இல்லை? அந்த பண்பாடு, தமிழ் பண்பாடே இல்லாத போகுது இல்லையா? ரொம்ப ஏஆர் ரகுமான் மட்டும் என்ன இவ்வளோ இன்றைக்கி லண்டனில்
மியூசிக் காலேஜில் அவர் ஒரு தலைவராக போட்டிருக்காங்க, ஒரு ஏதோ ஒரு உறுப்பினர் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு வானலாவு உயர்வு கண்டவங்க அவங்க வீட்டில் வாங்குறது. அவங்களுடைய குடும்ப பிரச்சனைனால அவங்க வந்து கருத்துப்பாடு வந்து அவங்களுக்கு செட் ஆகலாமா, புரியுதா உங்களுக்கு? ஆனால் விவாகரத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, புரியுதா உங்களுக்கு? விவாகரத்து என்பது வந்து வேஸ்ட்டு. அது அவங்க குடும்பத்தை வந்து அனுசரித்து குடும்பத்தை வாழ வச்சா நல்லா இருக்கும். வயசுக்கு வந்து பிள்ளைங்க வளர்ந்துட்டானுங்கன்னா டைவர்ஸ் பண்ணது ரொம்ப தப்பு. அது புரியுதா உங்களுக்கு? எதனால இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? குடும்ப பிரச்சனை தான்மா, வேறு ஒன்றும் கிடையாதும்மா. வாழ்க்கையில் வந்து குடும்ப பிரச்சனை தான், வேறு எந்த சூழ்நிலையும் கிடையாது. அவர் வந்து அனுசரித்து போனாலும் வந்து லேடிஸை அனுசரிக்கணும். 2 பேருக்கும் வந்து அதாவது வந்து ஒத்துழைப்பு இல்லைன்னு நினச்சிங்க, இதுதான் ஆகும். இப்போ நீங்கள் வந்து தப்பாக தெரியுங்க நான் சொல்கிறேன்னு. இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நான் தவறாக பேசா நீங்கள் எனக்கு கோவப்படுங்க, நான் தவறாக பேசா நீங்கள் அந்த தான், வேறு ஒன்றும் கிடையாது. நடிகருங்க வந்து அவங்க வந்து ஒரு கல்லை அப்படி தூக்கி போட்டு இன்னொரு கல்லை யூஸ் பண்ணுற மாதிரி, புரியுதா இல்லையா? அதுதான் நடிகருங்க, வேறு யாருமே கிடையாது. அதாவது பாக்கெட்டில் வந்து ₹1 நாங்களாம் பிச்சைக்காரன், ரோட்டில் நிற்கிறோம், நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம், ₹5 10 நிற்கிறோம், அந்த மாதிரி ஓடிடுறோம். ஆனால் நடிகருங்க வந்து நினச்சாங்கனால கோடிகள்லாம் வரும். இந்த கல்லை அப்படி தூக்கி போட்டு அடுத்த கல்லை யோசனை பண்ணுறது. கல்லுனா நீங்க வைஃபா சொல்றீங்களா? வைஃபு தாங்க, உண்மையாக சொல்கிறேன். இதே வந்து விஜயகுமார் பொண்ணு எவ்வளோ பேர் பார்த்தாங்க, உங்களுக்கே தெரியும் என்ன நடந்ததுன்னு, வாழ்க்கை உலகமே தெரியும். ஆனால் ஒரு கல்லை அப்படி தூக்கி போட்டு ஒரு கல் யூஸ் பண்ணுற மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதாவது அவருங்க ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் நம்மளோட கலாச்சாரம். கட்டின பொண்ணு வேறு ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்தா எந்த ஆம்பளையாக இருந்தாலும் கோவம் வரும். அவங்க வேணான்னு சொல்லும் போது அப்படி சினிமா உலகிலே நிறைய பேர் அஜித் வாழலையா, மிச்சம் 2 3 நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் ஒழுங்காக தானே வாழ்கிறாங்க. புருஷன் சொல்கிறது கேட்டு நடந்தால் எதுக்கு டைவர்ஸ் வரப்போகுது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது டைவர்ஸ் ஆகிறது வாய்ப்பு அதிகமாக. அதுதான் புரிஞ்சுக்கிறது இல்லை, அவங்களுக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் அவங்க பாட்டு இப்படி இருந்தால் அது அப்போ நீங்கள் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ அவர் பையன் கூட நடிக்காதுன்னு அவர் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, 2 பேர்த்துக்குமே முதல்ல பணம் இருக்குது. பணம் இருக்கும்போது நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? நான் பணம் இருக்கு, நான் நடிக்கிறேன், என்கிட்ட காசு இருக்குது, நீ சொல்கிறது ஏன் கேட்கணும்? நான் ஒன்றும் கம்மி இல்லைன்னு சொல்லிட்டு அதனால வர பிரச்சனைகள் தான் அப்படி ஆகும். அப்போ நீ நடிக்காதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நான் ஒன்று சொன்னேன், நான் ஜென்ஸுன்னு வேறு, அப்புறம் ஒரு ஃபீமேல்னு வேறு, இப்படியே சண்டை மேடியே டைவர்ஸில் போய் முடிஞ்சிருது. இவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? புருஷன் சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும், பொன்னாடி சொல்கிறதையும் கேட்டு நடந்துக்கிட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை. அது ஆக்டர்ஸ்ன்னு இல்லை, பொதுமக்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே அதான் பெஸ்ட். அதனால் பணம் காசு நிறைய ஆகிப்போச்சு, அதனால் இப்படி பண்ணுறாங்க. அது குடும்பன்ற அனுபவம் தெரியல, பின்னாடி கஷ்டப்படுவோமேனு இப்போ தெரியல, அது பின்னாடி கஷ்டப்படும் போது தெரியும் அந்த வார்த்தை என்னன்னு. அதனால் இப்போ நம்ம செழிப்பாக இருக்கிறோம், செல்வாக்காக இருக்கிறோம், அதனால் அந்த கஷ்டம் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கஷ்ட காலத்துக்கு கீழே இருந்தால் அதோட வறுமை என்னன்னு தெரியும். நல்ல நாளும் சௌரியமாக கிடைக்கிறதுனால அது ஈஸியாக வேணாம் சொல்லிடுறாங்க, அவ்வளோதான். கஷ்டப்பட்டு கடிச்சு அதில் உள்ள அனுபவம் தெரியும், கஷ்டப்படாமல் எதோ ஈஸியாக கடிச்சிருது, அதனால் அந்த அனுபவம் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இப்போ ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் ஆளலாம், கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு என்ன பண்ண முடியும்? அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? ஒன்று மாறினா அது அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ லைஃபே வேஸ்ட்டாக போயிடும். ஏதோ நம்ம எடுத்தமாக கவுத்தமாக சாவது வரைக்கும் ஒன்றோட இருந்தால் பெருசு, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. நம்ம போன கூட ஒருத்தங்க சீன் சொல்லாத அளவுக்கு இருக்கும். நம்ம மாறிட்டே இருந்தால் நம்மளுக்கு கெட்ட பேர் தான். 2 பேத்துக்குமே அதுதான். குழந்தைங்களாம் அவங்களுக்கு இருக்காங்களா? அவங்க லைஃப் கஷ்டம்தான். அவங்கள பற்றி நினச்சி பார்த்தா அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க பின்காலத்துக்கு வருத்தப்படுவாங்க, அது ஒன்று தான். அவங்க கஷ்டப்பட்டு பெற்றவங்கள திட்டுவாங்க, அவங்க ஒழுங்காக இருந்தால் நம்ம ஏன் இந்த கஷ்டப்பட போகிறோம்னு சொல்லிட்டு அதை நினச்சிப்பாங்க. அது அந்த கஷ்டம் இவங்களுக்கு தான். அவங்க மனசு கஷ்டப்பட்டு விவகாரத்தை பண்ணிக்கிறாங்க. ஆனால் என்ன சேர்ந்து வாழ்ந்தான் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா விவகாரத்துன்றது வந்து ஒருத்தர் வாழ்ந்துட்டு விவகாரத்தை பண்ணுறது மன கஷ்டம்தான். சேர்ந்து வாழ்ந்தாலுமே நல்லது தான். இதுதான் உலகம் விரும்பும். இல்லை அது வந்து எப்படி சொல்கிறேன்னா மேடம், அவங்க வந்து வானா அவங்க ஒத்துக்கிறாங்க. தாய் தப்பு இருக்கிறாங்கன்னா இது தப்புன்னு சொல்லணும். பண்ணுறியா பண்ணு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். ரஜினி சாரெல்லாம் வந்து முக்கியமாக பார்த்தா அவர் ஒரு பொசிஷனில் இருக்கிறார். அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் வந்து இதில் வந்து நம்ம பெரிய பெரிய லெவலில் இருக்கும்போது ஒன்றும் சொல்ல முடியாத லெவலில் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் பாருங்க, ஒரு சின்ன தப்பு பண்ணால் பெரிய விஷயமாயிடும், பெரிய லெவலில் தப்பு பண்ணால் சின்ன விஷயமாயிடும். இதுதான் உண்மை. எதனால் நடக்குதுன்னா ஒவ்வொருத்தரும் வந்து மன கஷ்டம்தான். இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறேன், அப்புறம் பார்த்தா மன கஷ்டமாயிருது. அப்புறம் மன கஷ்டம் வந்து அதுவே கஷ்டப்பாகி போய் பிரிஞ்சிடுறாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? சேர்ந்து வாழனா வாங்கலாம். எந்த வீட்டில் தான் பிரச்சனை இல்லை, எந்த வீட்டில் தான் கஷ்டம் இல்லை, இருக்கலாம். அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் வந்து பெரிய புண்ணாகி போய் மன அளவில் கஷ்டமாகி போய் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கு அவங்களும்
டைவர்ஸ் கொடுக்குறோம் ஓகேன்றாங்க, இவங்களும் டைவர்ஸ் கொடுக்குறோம் ஓகேன்றாங்க. 2 பேரில் ஒருத்தர் கொடுக்க மாட்டேன் சொன்னால் சேர்ந்து வா. ஓகே நான் கொடுக்குறேன், ஓகே நீ கொடுக்குறேன்னா முடிஞ்சு போச்சு. ஈஸியாக கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. இதுதான் உண்மை. நான் கொடுக்க மாட்டேன் உங்கள்கிட்ட தான் சேர்ந்து வாழணும் ஒன்றா ஒய்ஃபு சொல்லணும், இல்லை ஹஸ்பண்டு சொல்லணும். நான் கொடுக்க மாட்டேன் டைவர்ஸு சேர்ந்து தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லணும். 2 பேரும் ஒத்துப்படலாம் என்ன பண்ண முடியும்? கோர்ட்டு ஈஸியாக கொடுத்துரும் டைவர்ஸ் இருந்தால். அப்படி இதான் உண்மைங்க. நடிகர்லாம் வந்து நான் என்ன சொல்லணும் ஆசைப்பட்றேன்னா, எல்லாருமே வந்து நல்ல நடிகருங்க, நல்ல சிறப்பான நடிகருங்க. எல்லா நடிகருமே எனக்கு பிடிக்கும். என்ன ஒன்று இது மாரி இருக்கக்கூடாது. அவங்க நல்லா இருந்தால் சந்தோஷம், ஒத்துமையாக இருந்தால் சந்தோஷம். சரி, அதுதான் என்னோட விருப்பம். எல்லா நடிகருமே ரொம்ப எனக்கு பிடிக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு குஷ்பு ரொம்ப பிடிக்கும், கேர்விஜா ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஃபேன்ஸு நான். கஷ்டம் தான் அவங்க உண்மையிலே ரஜினி சார் வீட்டில் என்ன நடந்ததுன்னா ஒரு கஷ்டம் தான். அவரோட ஃபேன் நான், பச்சையாக குத்தினுங்க ஒரு ஃபேன் நான். இந்தமாரிலாம் கஷ்டம்தான் இருக்கு செய்யும். யாரையும் மனம் தும்ப பொறுத்து நம்ம பேசலை. அவங்க நல்லா இருந்தால் சந்தோஷம்தான். ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு முறை தான், போச்சுன்னா மறுமுறை கிடையாது. அது மறுமுறை போனாலும் மறுமுறை கிடைக்காது.